அன்பினிய உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் கலைநேசன் அன்னக்குடி. அனைத்தும் அறிவோம் யூடியூப் சேனலுக்காக. இனிய உறவுகளை, நாம் கடந்த காணொளியில் சர்க்கரை நோய் எப்பொழுது கண்டறியப்பட்டது, யாரால் கண்டறியப்பட்டது என்பது பற்றியும், அது குறித்து சரகர் மற்றும் சுசுரிதர் தங்களுடைய மருத்துவ குறிப்புகளில் என்ன சொல்லியிருக்கின்றனர் என்பது பற்றியும் பார்த்தோம். பின்பு படிப்படியாக அதற்கு மருந்து கண்டுபிடிக்கின்ற ஆராய்ச்சியானது எவ்வாறு படிப்படியான வளர்ச்சியை கண்டது என்றும், இறுதியாக 1921ஆம் ஆண்டு ஃப்ரெட்ரிக் பாண்டிங் என்பவரும் சார்லஸ் பெஸ்ட் என்பவரும் இணைந்து அதற்கு இன்சுலின் கண்டுபிடித்த வரலாற்றையும் பார்த்தோம். முதலாக இந்த மருந்து 1922ஆம் ஆண்டு லியர்னார்டு தாம்சன் என்ற 14 வயது சிறுவனுக்கு டைப் 2 சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருந்த சிறுவனுக்கு போடப்பட்டது. அன்று முதல்தான் இன்சுலின் என்ற வார்த்தையே உலகம் முழுவதும் பரவ தொடங்கியது. மருத்துவ உலகில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிய ஒரு சொல் இன்சுலின். இனிமேல் யாரும் நாங்கள் இறைச்சி உண்ண மாட்டோம், நாங்கள் நான் வெஜிடேரியன் என்று சொல்வதெல்லாம் எடுபடாது. குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள். காரணம், சர்க்கரை நோய்க்கு அரிய அற்புத மருந்தாக கண்டறியப்பட்ட இந்த இன்சுலின் கால்நடையினுடைய கணையத்திலிருந்து இது பிரித்தெடுக்கப்பட்டு மனிதர்களுக்கு செலுத்தப்படுகிறது. அப்போது யாராக இருந்தாலும், அவர் எந்த பிரிவாக இருந்தாலும், எந்த சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், அவர் வெஜிடேரியனாக நான் வெஜிடேரியனாக இருந்தாலும், அவர் இறைச்சியை உண்ண மாட்டேன் என்று சொன்னாலும் வேறு வழியே கிடையாது. அந்த மருந்தானது எடுக்கப்படுவது கால்நடைகளினுடைய கணையத்திலிருந்து இந்த ஹார்மோன் பிரித்தெடுக்கப்படுகிறது. அப்போது அனைவரும் இந்த சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்ட அனைவருமே இனிமேல் நான் வெஜிடேரியன் தான், அது வெஜிடேரியன் கிடையாது. அதனால் தான் என்னவோ நான்வெஜ் அதாவது இறைச்சி நாம் அதிகமாக உண்ணுகின்ற போது, இறைச்சி அதிகமாக உண்ணுகின்ற போது சர்க்கரை நோயானது கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. தந்தை ஈவேரா பெரியார் அவர்கள் கூட தனது உணவில் 1/4 பங்கு சோறு, அரிசி சோறை பயன்படுத்துவார். மீதம் என்ன செய்வார்னா இறைச்சியை உணவாக உட்கொள்ளுவார். அதனால் அவருக்கு எந்த மருந்து மாத்திரைகளும் கண்டறியப்படாத காலகட்டங்களில் அவருக்கு என்னென்ன மிக ஆரோக்கியமாக உலகத்திலேயே அதிக தூரம் நடந்து, அதிக தூரம் சென்று பயணித்து, அதிகமான அளவு அதாவது பேச்சுக்களை பேசியவர் யாருன்னா, விழிப்புணர்வு பேச்சுக்கள் பேசியது யாருன்னா தந்தை ஈவேரா பெரியார் அவர்கள். அந்த அளவுக்கு அவர் அந்த காலத்திலேயே இவர் அவ்வளவு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்தார். சரியா? இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, அந்த நோய்க்கான அறிகுறிகள், சர்க்கரை நோய் வருது, நோயாளிகளுக்கு அனைவருக்கும் தெரியும். பட் வருவதற்கு முன்பாக, சர்க்கரை நோய் வருவதற்கு முன்பாக என்னென்ன அறிகுறிகள் ஒருவருக்கு ஏற்படும் என்பதை இன்னைக்கு நாம் பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பாக நாம் இன்றைய தினம் ஒரு சில ஜென் கதைகளை பார்க்கலாமா? நினைக்கலாம், ஏன் இவர் சம்மந்தமே இல்லாமல் ஜென் கதைகளை சொல்கிறாரு அப்படின்ட்டு. அதிலும் ஒரு காரணம் இருக்கிறது. ஜென் கதைகள் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடியது. இதில் பார்த்துருப்பீங்க, மற்ற எல்லாத்துக்கும் கொள்கை கோட்பாடுகள் இருக்கும்.
இவங்க சொல்றது என்னன்னா, வெறுமையாக இரு என்று தான் சொல்லுவார்கள். வெறுமையாக, எம்ப்டினஸ், உனக்கு அகந்தையை விட்டு தொலை. இது மாதிரி கருத்துக்களை வந்து சொல்லி வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய ஒரு இறுக்கத்தை வந்து ஏற்படுத்தாது. நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே போ, நீ நீயாகவே இரு என்பது போன்ற கருத்துக்களை வந்து மக்கள் மத்தியில் வந்து எடுத்து சொல்லுகின்ற ஒரு மதமாக இருப்பதனால், ஒரு சமயமாக, ஒரு வாழ்க்கை தத்துவமாக இருப்பதனால், நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பை ஏற்படுத்த இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றதோ, இந்த காணொளியை பார்க்கின்றவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு இறுக்கம் இருக்கின்ற போது அந்த இறுக்கத்தை தளர்த்துகின்ற ஒன்றாக இந்த கதைகள் உங்களுக்கு பயன்படலாம். அதற்காகத்தான் நானும் அதை படித்துத்தான் தெரிந்து கொண்டு வந்துதான் அதற்கு பின்பாக உங்களிடத்தில் நான் அதனை பகிர்ந்து கொள்ளுகின்றேன். சரியா? முதல்ல வந்து என்னன்னா, ஒரு கதை. ஒரு வண்டி, மாட்டு வண்டின்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து என்ன செய்யறாருன்னா, ஒரு மாட்டு வண்டியை காட்டு வழியாக நெடுந்தூரம் சென்று ஓட்டிக்கொண்டே இருக்கிறார். பாடல்கள் பாடியவாறு ஓட்டிக்கொண்டே இருக்கிறார். அந்த வண்டியானது எதுவுமே ஏற்றிச் செல்லப்படவில்லை. அந்த வண்டிக்காரர் மட்டும் அதில் அமர்ந்து கொண்டு அதை வந்து மாட்டை வந்து அடித்து வேகமாக அப்படியே செலுத்தி கொண்டே போகிறார், ஓட்டிக்கிட்டே போகிறாரு. ஓரிடத்தில் மண்ணும் சகதியுமாக இருக்கிறது. அதில் அந்த வண்டியை ஓட்டி செல்லுகின்ற போது என்ன செய்யுதுன்னா, அந்த வண்டி அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிறது. வண்டியினுடைய சக்கரை என்ன செய்யுதுன்னா, அந்த சகதிக்குள்ளே போய் மாட்டிக்கிறது. அப்போது இந்த வண்டிக்காரர் இறங்குறார். எப்படியாவது அந்த சகதியிலிருந்து தமது வண்டியினை வந்து நகர்த்தி விட வேண்டும் என்று, அதிலிருந்து நகர்த்தி விட வேண்டும் என்பதற்கான போராடுகிறார், தவிக்கிறார். ஒன்றுமே நடக்கவில்லை. அப்பொழுது அந்த வழியாக வந்து ஒரு முதியவர் அதை கடந்து செல்கின்றார். அவ்வாறு கடந்து செல்கின்ற முதியவர் என்ன சொல்கிறான்னா, அப்பா, ஐயா, என்னையா பண்ணுற அப்படி கேட்குறார். என்னப்பா பண்ணுற? என்னன்னு, என்னுடைய வண்டியினுடைய சக்கரங்கள் சகதியில் மாட்டிக்கிடுச்சுங்க, நான் அதனை எடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். நீ பார்க்கின்றது ரொம்ப கடுமையான போராட்டத்தில் இருக்கையே, நீ கடுமையாக அதை வந்து எடுப்பதற்கு போராடி இருக்கிறாயே அப்படின்னு சொல்கிறார். ஆமாங்க ஐயா அப்படின்றார். சரி, வண்டியில் என்னங்க இருக்குது அப்படின்னு கேட்குறார். வண்டியில் வந்து ஒன்றுமே இல்லை. எதை ஏற்றி கொண்டு வரவில்லையா? இல்லை, வண்டியில் வந்து எதுவுமே ஏற்றி கொண்டு வரவில்லை என்றால் அது மாட்டிக்கொண்டால் போகிறது என்று அதை விட்டு விட்டு செல்ல வேண்டியது தானே. அதை ஏன் நீ போராடி கொண்டிருக்கிறாய்? அதனை விட்டு நீ செல்லு, நீ வண்டியை விட்டு விட்டு நீ செல்லப்பார் என்கின்றார். இது போலத்தான், அதாவது அதே வாழ்க்கை என்ற இந்த வண்டி, நம்முடைய வாழ்க்கை என்ற வண்டியில் வந்து எதுவுமே இருப்பதில்லை. அந்த வண்டியில் வந்து இழப்பதற்கும் எதுவும் இல்லை, கொடுப்பதற்கும் எதுவும் இல்லை. நம்ம வாழ்க்கை சக்கரத்தை, வாழ்க்கை வண்டி இருக்கு இல்லையா, அதில் வந்து நாம் கொடுப்பதற்கும் எடுப்பதற்கும் ஒன்றுமில்லை. ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்பால், கண்டதெல்லாம் நம் மனசையும் வாழ்க்கையும் சிக்க வைத்துக் கொள்கிறோம். இந்த வண்டியில் வந்து எதுவுமே ஏற்றப்படாத வண்டி, காலத்தால் அப்படியே கடந்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை வண்டி. இந்த வாழ்க்கை வண்டியில் நாம் எதையும் ஏற்றி செல்லாத போது நம் மனம் கலங்குகிறது. அந்த வாழ்க்கையில் போய் மாட்டிக்கொண்டு ஆசைப்படுகிறது. அது வேணும், இது வேணும் என்று தத்தளிக்கிறது. அதில் போய் என்ன செய்ய, ஆவல்கள் ஆட்சியில் ஒவ்வொன்றிலும் போய் தன்னுடைய ஆசையை வைத்து அதை தன்னோடு இணைத்து கொள்கிறது. இது வேண்டும் என்று நினைக்கிறது, அது வேண்டும் என்று நினைக்கிறது. இப்படி உலகத்து பொருள்கள் ஒவ்வொன்றிலும் ஆசைப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை என்ன செய்யுதுன்னா அங்கங்கே தக்க வைத்துக் கொள்கிறது, மாட்ட வைத்துக் கொள்கிறது. ஆனால் தன்னுடைய எளிமையான வாழ்க்கையை இந்த மாட்டு வண்டிக்காரனை போல வெறுமையான வண்டி அது. அந்த நம்முடைய வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கையை வந்து இப்படி உலகத்துவ சுகதுக்கங்களில் மாட்ட வைத்துக் கொண்டிருப்பதால் வாழ்க்கை அவர்களுக்கு உண்மையான வாழ்க்கையை வாழாமல் கஷ்டப்பட்டு விடுகிறார்கள் என்று ஓஷோ வந்து சொல்லுகிறார். ஓஷோ தெரியல, ஓஷோ வந்து ரஜனீஸ் என்று அழைக்கப்பட்டவர்.
இவர் ஒரு ஜென் தத்துவ ஞானி, ஒரு பிலாசபர், தத்துவ ஞானி. இவருடைய கருத்துக்கள் அவர் படித்ததுமே 1931 1990 வரைக்கும் வாழ்ந்தவர். அப்போ உலக புகழ் பெற்றவர். உலகத்திலேயே அதிக அளவு ரோல்ஸ் ராய்ஸ் காரை வைத்திருந்தவரும் அவர்தான். விமானங்கள் வைத்திருந்த ஒரு தத்துவ ஞானியும் அவர்தான். இவருடைய கதைகளும் கருத்துக்களும் படிப்பதற்கும் அதை சுகமாக வாழ்க்கையோடு இணைத்து பார்த்து வாழ்வதற்கும் மிக அற்புதமான கருத்துக்களை கொண்டதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு ஒரு கதையை வந்து சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தன் இங்கே அங்கேயும் ஓடிக்கே இருக்கான். ஒரு இடத்துல நிற்பான், சடான்னு பாய்ந்து வேற பக்கம் ஓடி ஒளிஞ்சிக்கிடுவான். இப்படியே இருப்பான். ரோட்டில் வந்து போகிற போதிலே கையாட்டுவான், காலாட்டுவான். எப்பயுமே ஒரு பயம் அவன்கிட்ட. அதை வந்து கீழே பார்ப்பான், பார்த்து பயந்துக்கே ஓடிக்கே இருப்பான். அவன் எதை பார்த்து பயந்து ஓடிக்கிருக்கானா? தன்னுடைய நிழலை பார்த்து. ஏன் தன்னுடைய நிழல் எங்கே பார்த்தாலும் அது என் கூடயே வருகிறது, நான் என்ன செய்கிறேனோ அதே மாதிரி செய்கிறது என்று பயந்து நடுங்கி ஓரிடத்தில் இல்லாது அங்கும் இங்குமாக சிதறிக்கொண்டு நிம்மதி இல்லாமல் அலைந்து கொண்டே இருக்கின்றான். இதனை ஒரு முதியவர் பார்க்கின்றார். அவர் கூப்பிடுறாரு, இங்க வா அப்படின்னு. உனக்கு என்ன ஆனதுப்பா? எதற்காக ஓரிடத்தில் கூட நில்லாமல் அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருக்கிறாய்? என்ன? எனக்கு என்னுடைய நிழல் எப்பொழுதும் என்னை துரத்தி கொண்டிருக்கிறது, என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டேன் என்கிறது. அதனால் நான் பயந்து, என்னுடைய நிழலுக்கு பயந்து நான் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறேன். என்னன்னு, இங்க வா, நீ ஓரிடத்தில் நின்று பார் என்று சொல்லுகிறார். அது நின்றவுடன் என்னன்னா, அந்த நிழலும் அங்கேயே நின்று விடுகிறது. நின்று விட்டனோ அது பிறகுதான் இவனுக்கு நிம்மதியே பிறக்கிறது. அவருக்கு அப்பொழுதுதான் அவனுக்கு ஞானம் பிறக்கிறது. அந்த பெரியவர் சொல்றார், இப்போ உனக்கு ஏதாவது இருக்கா? ஒன்றுமில்லை. அப்போ நீ வாழ்க்கையில உனக்கு வருகின்ற அந்த பிரச்சனைகளை வந்து எதுவாக இருந்தாலும், அந்த பயம், அந்த பதட்டம், அந்த கவலை எதுவாக இருந்தாலும் எதிர்த்து வாழ கற்றுக்கொள். சேலஞ்சஸ் என்னென்ன இருக்கு அதை மோதி பார்க்கணும். சும்மா பயந்துக்கே இருந்ததுன்னா நீ வந்து எங்கேயுமே நிம்மதியாக வாழ முடியாது. உன் நிழலை பார்த்து பயன்படுகின்றாய். உன்னுடைய சுய பயம், சுய கேள்விகள், நீ எல்லாத்துக்கும் பயப்படுற, நீயே கேள்வி கேட்குற, உனக்கே டவுட் வந்துடுது, சந்தேகம் வருது, நீயே சந்தேகப்படுற, நீயே சந்தேகத்துக்கு வந்து பதிலை தேடுற, ஒரு சொல்யூஷன் தேடுற. இப்படி நீயே உன்னுடைய நிழலை பார்த்து பயந்து வாழ்வதனால் உன்னுடைய வாழ்க்கையை வாழ முடியாமல் போகிறது. அதனால் உன் வாழ்வில் வருகின்ற அனைத்தையும் எதிர்த்து நில், போராடு. அனைத்தையும் எதிர்த்து துணிந்து விட்டால், அதுதான் நீ வந்து ஒரு இடத்துல நின்றால் எப்படி தன்னுடைய நிழல் தன்னை துரத்துவதில்லையோ, ஒரு இடத்துல நின்றுட்டால் நிழலும் அதே இடத்தில் தானே இருக்கும். நிழல் தனியாக நம்மை விட்டு பிரிந்து நம்மை துரத்த போகிறதா? இல்லை. அதுபோல்தான் நாம் நம்முடைய மனதில் இருக்கின்ற பயம், நமது அச்சம், நம்முடைய கோபம், நம்முடைய சந்தேகங்கள் அனைத்தையும் நாம் எதிர்த்து நிற்கின்ற போது, அனைத்தையும் எதிர்த்து அந்த சவால்களை சந்திக்கின்ற போது என்ன ஆகிறது என்றால், நம்முடைய பயம் நம்மை விட்டு ஓடி விடுகிறது, பயம் நம்மை விட்டு பிரிந்து விடுகிறது, பயம் நம்மளிலிருந்து ரொம்ப தூரத்துக்கு வந்து போகிறது. அதனால் வந்து வாழ்க்கையில் வந்து நாமே என்ன செய்யணும்னா, நாமே நம்முடைய பயத்துக்கு பயப்படுகிறோம். நாமே நம்மை கேள்வி கொண்டு நம்மை பயத்துக்குள் உள்ளாக்கி கொண்டிருக்கிறோம். அதனால் நம்ம வாழ்க்கையில் வருகின்ற சந்தேகங்களுக்கெல்லாம் விடை என்னன்னா, நாம் அதற்கு நாமே பதிலாக இருப்பது. எதையும் எதிர்க்கின்ற, எந்த சவாலையும் சந்திக்கின்ற துணிவு வேண்டால் நாம் வந்து வாழ்க்கையில் எதற்கும்
அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று இந்த கதை மூலமாக ஓஷோ சொல்லுகின்றார். அடுத்தபடியாக பாலைவன பூ. பாலைவனத்தில் ஒரு பூ பூத்திருக்கு. அப்பொழுது அந்த பாலைவனத்தின் வழியாக ஒருவன் வருகிறான். அந்த பூ மிக அரிதான பூ, பார்ப்பதற்கு மிக அழகாக, எவரையும் கவர்கின்ற வகையில் அந்த பாலைவனத்திலே அந்த பூவானது பூத்திருக்கிறது. இவனுக்கு அதை பார்த்தவுடன் ஆச்சரியமாக இருக்கிறது. என்னடா இது, இவ்வளவு இருக்கு. சரி, இதனை இங்கு யாரிடம் கேட்பது? நாம் அந்த பாலைவனத்திடமே கேட்டு விடலாம் என்று, பாலைவனமே, இந்த பூவானது இவ்வளவு அழகோடும் இவ்வளவு பொலிவோடும் இருப்பதற்கு நீ என்ன காரணம்? நீதானா? அவன் கேட்குறான். இங்கே தண்ணி இல்லை, இங்கு நல்ல நீருள்ள நிலம் இல்லை, இங்கு வறண்ட காற்றும் வறண்ட பூமியும் நீரற்ற வறண்ட நிலமும் தான் இங்கே இருக்கிறது. இந்த நிலத்தில் இவ்வளவு அழகான பூவை ஒன்னால் எவ்வாறு மலர வைக்க முடிந்தது, எவ்வாறு வளர வைக்க முடிந்தது என்று அவன் கேட்கின்றான். யாரிடத்தில் கேட்கின்றான்? பாலைவனத்திடத்தும் கேட்கின்றான். அப்பொழுது பாலைவனம் சொல்கிறது, இல்லை இல்லை இல்லை, இந்த பூ வளர்வதற்கு நான் எந்த விதத்திலும் காரணம் இல்லை. அதற்கு காரணம் அந்த பூவினுடைய உள் மனதில் இருந்த சக்தி, அந்த உள் மனதில் இருந்த நம்பிக்கை, அடுத்து அதனிடம் இருக்கின்ற அழகு. இந்த அழகும் நம்பிக்கையும் இந்த தன்னம்பிக்கையெல்லாம் சேர்ந்துதான் இந்த சூழலில் கூட இந்த பூவை வளர செய்திருக்கிறது. நான் அந்த பூ வளர்வதற்காக நான் எதுவுமே செய்யவில்லை என்று அந்த பாலைவனம் சொல்லியது. இதன் வழியாக என்ன சொல்றாருன்னா ஓஷோ அவர்கள், ஒரு மனிதன் மிக சிறந்தவன தன்னுடைய திறமையெல்லாம் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அவனுடைய உள்மனதில் ஆர்வம் இருக்க வேண்டும், உள்மனதில் அழகு இருக்க வேண்டும், உள்மனதில் அதாவது என்னன்னா சக்தி இருக்க வேண்டும், நாம் வர வேண்டும் என்ற உந்துதல் இருக்க வேண்டும். இந்த உந்துதல் எல்லாம் தரக்கூடியது அந்த அந்த சூழல் தான், அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ், அந்த சுற்றுச்சூழல், அந்த என்விரான்மெண்ட்டு, இதுதான் தரும். ஆனால் அது இதெல்லாம் தந்தாலும் உள்மனதில் இருக்கக்கூடிய அந்த ஆர்வமும் ஆவலும் ஒரு மனிதனை மிகச்சிறந்த ஒருவனாக ஏதோ ஒரு துறையில் நம்மளை நல்ல பரிமளிக்க செய்கின்றது. எனவே இதுவெல்லாம் இல்லாது பூவும் மலராது. அதே ஒரு வாழ்விலும் ஒருவன் மலர முடியாது, தன்னை வெளிப்படுத்த முடியாது, ஒரு திறமையுள்ள மனிதனாக வர முடியாது என்று ஓஷோ அவர்கள் சொல்லுகின்றார். அடுத்து நாம் வழக்கம்போல் சர்க்கரை நோயினுடைய அறிகுறிகள் என்ன? இந்த சர்க்கரை நோயுடைய அறிகுறிகளை நாம் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று என்னன்னா, சர்க்கரை நோய் ஆரம்ப நிலையில் இருப்பது. சர்க்கரை நோய் வரப்போகிறது அல்லது வந்துவிட்டது, இப்பொழுதுதான் சர்க்கரை நோய் வந்திருக்கிறது அல்லது வரப்போகிறது என்றால், நாம் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வரப்போகிறது என்றால் சுசுரதரும் சரகரும் ஒரு அறிகுறி சொல்லியிருக்காங்க. நேற்று நான் அதை சொன்னேன். ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் வரவிருக்கிறது என்றால் அவருடைய தலைமுடியானது பிசுபிசுப்பு தன்மையோடும், அடுத்து என்னென்னா சடைப்பிடி போடுவது போல், அந்த சாமி அவ்வளவு கெட்டியாக இருக்காது, பட் எல்லாம் முடிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மாதிரி கெட்டியாக இருக்கும். அதை ஒரு நோயினுடைய அறிகுறியாக சுசுரதரும் சரகரும் 2 பேருமே சொல்லியிருக்காங்க, அந்த சர்க்கரை நோயின் அறிகுறியாக. இப்போ இந்த சர்க்கரை நோய் ஆரம்ப காலங்களில் வந்துருச்சுன்னா, ஆரம்ப காலத்தினுடைய அறிகுறி வந்த உடனே எப்படி இருக்குன்னா,
ஏன்னா நாள்பட விடாமல் பாதுகாக்கணும். இந்த அறிகுறியை உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நான் சொல்லி வருகின்ற அறிகுறிகள், நீங்கள் உடனடியாக மருத்துவரை காண வேண்டும். நல்ல மருத்துவரை காண வேண்டும். சும்மா டாக்டர்னா யாராவது பார்க்கக்கூடாது. நல்ல மருத்துவரை, தகுதி வாய்ந்த மருத்துவரை அணுக வேண்டும். அவர்கள் பல பரிசோதனைகளுக்கு பின்பாக உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, அந்த பரிசோதனையுடைய முடிவினை வைத்து அதற்கேற்ற வகையில் உங்களுக்கு மருத்துவ வசதியை தருவார்கள். சரியா? இதில் என்னென்னா, முதல்ல ஒரு தாகம் ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் தாகம். தண்ணி குடிச்சிக்கே இருக்க தோணும். எந்த தண்ணி குடித்தாலும் தண்ணி இல்லைன்னா ஒரு மாதிரி மயக்கம் வர்றது மாதிரி வந்துடும். தாகம்தான். அடுத்து என்னென்னா, அதிக தாகம் என்ன செய்யும், நிறைய தண்ணி குடிக்கிறோம். தண்ணி குடிச்சிட்டு என்ன செய்யணும்னா, அது எல்லாமே யூரினாக போயிடும். சிறுநீராக கழிக்கணும். நீ பகல் முழுவதும் தண்ணி குடிச்சிங்கன்னா விடிய 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 தூக்கம் இருக்காது. விடிய 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 தூக்கம் இல்லாத என்ன செய்வீங்கன்னா, சிறுநீர் கழித்து கொண்டே இருப்பீர்கள். அதெல்லாம் என்னென்னா, அதிகமான தாகம். அது என்னென்னா, அதிகமாக தண்ணீரை நம்ம குடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. இதில் என்னென்னா, அதிகமான, அது மட்டும் இல்லைன்னா பசியும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது ஒரு வகையான ஃபீலிங் இருக்கும் அடி வயிற்றில். இந்த ஃபீலிங்க்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பட்டர்ஃப்ளை ஃபீலிங் அப்படின்வாங்க. பட்டர்ஃப்ளை ஃபீலிங் அப்படின்வாங்க. வண்ணத்து பூச்சியினுடைய படபடப்பு எப்படி இருக்கும், வண்ணத்து பூச்சி சிறகினை அடிப்பது போல் ஒரு படபடப்பு அங்கே அடி வயிற்றில் இருக்கும். அந்த அடி வயிற்று படபடன்னு அடிப்பது, அது ஒரு நமக்கு தெரியும், சர்க்கரை குறைய போகிறது, கூடியிருக்கிறது என்று அறிந்து கொள்ள உதவும். அந்த ஃபீலிங் வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும், உடனடியாக ஏதாவது சாப்பிட தோணும். என்ன கிடைக்குதோ அதை ரசித்து ருசிச்செல்லாம் சாப்பிட தோன்றாது. அள்ளி உள்ள இறக்குனா போதுன்ற மனநிலை அப்பொழுது வந்துவிடும். அதனால் நிறைய தாகம் எடுக்கும். ராத்திரி பால தாகம் எடுக்கும். நைட்லேயும் சரி பகல்லையும் சரி தாகம் எடுக்கும். இந்த அதிகமான தாகம் என்ன செய்யும்னா, அதிகமான சிறுநீரை கழிப்பதற்கான வழியாக அமைந்துவிடும். அதோடு தீராத பசியும் வரும். இது முதல் காரணம். இரண்டாவது காரணம், அடுத்து இவ்வாறு ராத்திரி பால தூக்கம் இல்லாமல் அடுத்து என்னென்னா, யூரின் போய்கிட்டு நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, நமக்கு சோறு, உடல் சோர்வடையும், தளர்ச்சி அடையும். உடல் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாத வலிக்கும். ஒரு குழந்தைய கூட உங்களால் தூக்க முடியாது. அந்த நோய் இருக்கின்ற போது என்ன ஆகும்னா, ஒரு சிறு குழந்தையை கூட தூக்குவது பெரிய பாறங்களை தூக்குவது போல இருக்கும். அது மாதிரி மனசோர்வு இருப்பது, எந்த வேலையும் செய்யாதனால என்ன ஆகும்னா, முகம் பார்த்தீங்கன்னா சோர்ந்து போயிருக்கும். ஏதோ அதிக தூரம் நடந்து வந்த களைப்பு போல உங்களுக்கு தோன்றும். அதன் காரணம் என்னென்னா, அதிகமான அளவு சிறுநீரை கழிப்பதும், ஒன்று ராத்திரி பகலாக தூங்காமல் சிறுநீர் கழிப்பு, தூக்கம் இல்லாதது, இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு மிகப்பெரிய உடல் சோர்வை ஒரு சர்க்கரை நோயாளிக்கு ஏற்படுத்தும். சரியா? அடுத்தது என்னென்னா, இதெல்லாம் இருக்கிறதுனால மங்கலான பார்வை. பார்வை சர்க்கரை நோய் அதிகமாக ஆக ஆக சர்க்கரை ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்க என்ன ஆகும்னா, கண் பார்வை மங்கலாகும். அது எப்படி இருக்கும்னா, நீ ஊட்டியில் போய் மிஸ்ட்டுக்குள்ளே யாராவது பார்த்தா எப்படி இருக்கும்? ஊட்டியில் இருக்குது, அதில் ஃபோகியான்றாங்கல்ல, மேகமூட்டமாக இருக்கிறது. அதில் போய் ஒருத்தர் பார்க்குறவங்க என்ன இருக்கும், பாதி மஞ்சு மூட்டை மறைச்சிக்கிறோம். அந்த மஞ்சு மூட்டை மறைச்சிட்டு அதை நீங்கள் ஊடுருவி பார்க்குறதில் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் அரைங்குறையுமான மங்கலான பார்வை இருக்கும். அந்த விழித்திரையை அதனுடைய பூரா போய் அடைச்சிக்கிறோம். அடைச்சதுனால என்ன ஆகும்னா, அந்த பார்வை மங்கலாகும். அடுத்து என்னென்னா, கை காலில் நார்பட்ட ஆறாத புண்கள், வெட்டுக்காயமோ அல்லது ஏதோ பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு காயம் வந்துருச்சு, வண்டியிலேருந்து விழுந்துட்டோம் செஞ்சிட்டோம், அப்படி ஏதாவது ஒரு காயம் இருந்துச்சுன்னா, சர்க்கரை அளவு ரத்தத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கிற போதில் அந்த புண்ணு ஆறாது. ஏன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு தன்மை குறைஞ்சிறதுனால
புண்ணு வந்து ஆறாமல் இருக்கும். அடுத்து என்னென்னா ரத்த ஓட்டமும் எல்லா இடங்களுக்கும் பரவாது. நம்ம நோய் வந்தால் எல்லா இடங்களுக்கும் பரவாது. அதனால் என்ன ஆகும்னா இந்த புண்கள் ஆறாமல் இருந்தாலே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது மேபி எ சிம்டம் ஆஃப் டயபெட்டிஸ். அதாவது நம்ம வந்து சர்க்கரை நோய்க்கு வந்தனுடைய ஒரு அறிகுறியாக இருக்கலாம். நீங்கள் சந்தேகப்படணும். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நோயில் வந்து சந்தேகப்படணும். அடுத்தது நிறைய பேசணும். பேசியும் சந்தேகப்படுகின்ற போது தான் நாம் என்ன செய்வோம், சந்தேகம் வந்தால் என்ன செய்வோம், டாக்டர்கிட்ட போவோம். டாக்டர் வந்து பரிசோதனைகளை மேற்கொள்வார். அந்த பரிசோதனைகள் மூலமாக நாம் அந்த நோயை வந்து தன்மையை அறிந்து கொள்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். அடுத்து பேசணும். எங்கேயும் மறைக்கக்கூடாது. டாக்டர்கிட்ட சரி, யார்கிட்டையும் சொல்லிடணும். வீட்டில் வந்து சொல்லணும், மனைவி இடத்தில் சொல்லணும், குழந்தைகள் இடத்தில் சொல்லணும். இந்த நோயை பற்றி பேசுகின்ற போது அவங்க மனைவியாங்க என்ன செய்வானா, உங்களுக்கு ஏற்ற உணவை வந்து தயாரித்து கொடுப்பாங்க. அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, அதிக அளவு சர்க்கரை நீங்கள் சாப்பிடாதீங்க, அதிக அளவு சர்க்கரை நீங்கள் எடுத்துக்கிறக்கூடாது, கொழுப்பு எடுத்துக்கிறாதீங்க, கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக சேர்த்துக்கிறாதீங்க, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். இப்படி வந்து என்ன செய்வானா, உங்களுக்கு வந்து உணவு கட்டுப்பாடை வந்து உங்களுடைய துணைவியார் மனைவி வந்து கொண்டு வருவாங்க. அதனால் என்னென்னா இதை ஒழித்து வைக்காமல் அனைவரிடத்தில் பேச வேண்டும், சொல்ல வேண்டும். சரிங்களா? அடுத்துனா இதில் வந்து என்னென்னா, இப்போ ரொம்ப நாள் இருக்க ரத்த ஓட்டம் தடைபடுறதுனால என்ன ஆகும்னா, சில நீரோபதி அப்படின்றாங்க. அதாவது நீரோபதிஸ் நரம்பு வந்து பாதிக்கப்படும். இந்த நரம்பு பாதிக்கப்படுவதனால கால் மரத்து போகும். கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பீங்க, காலை வந்து மடக்கி உட்காந்துனீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் என்ன ஆகும்னா அந்த கால் வந்து மரத்து போகும். அடுத்து என்னென்னா, கை கால்கள் ஒரே இதை வந்து எதை பிடிச்சிக்கிறீங்க வச்சுக்கிறீங்கன்னா கையும் மரத்து போகும். இதற்கெல்லாம் காரணம் இந்த சர்க்கரை அளவு வந்து இரத்தத்தில் அதிகமாக இருப்பது தான். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இது நமக்கு சர்க்கரையாக இருக்கலாம் என்று சந்தேகம் கொள்ள வேண்டும். உறுதிப்படுத்தக்கூடாது, சந்தேகம் கொள்ளணும். இருக்கலாம் என்ற சந்தேகம். உறுதிப்படுத்துவது எப்போது அப்படின்னா, அதை நீங்கள் மருத்துவரிடத்தில் சென்று நீண்ட பல பரிசோதனைகளை செய்ததற்கு பின்பாக அதனுடைய முடிவுகளை பொறுத்து அது சர்க்கரை நோயா இல்லையா என்று முடிவுக்கு வர வேண்டும். ஆரம்பத்திலேயே நீங்களாக எதையும் உறுதிப்படுத்தக்கூடாது. எனக்கு இதுதான், ஆமாம் எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கேன், வாட்ஸ்அப்பில் படிச்சிருக்கேன், அதில் ஃபேஸ்புக்கில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி முடிவுகள் மிக மிக தவறானது. உங்களை அதுவும் மிக தவறான வழிக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும். எனவே அந்த மாதிரி முடிவுகளுக்கு வரக்கூடாது. அடுத்து என்னென்னா, தோல் நோய் வந்து வரும். முகத்திலேருந்து கீழே கால் கைகள் உடம்பு முழுவதுன்னா தோல் வந்து உடனடியாக இன்ஃபெக்ஷன் ஆகிக்கே இருக்கும். பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அல்லது ஃபங்கல் பூஞ்சையும் பாக்டீரியா வந்து அதில் தொற்று அடிக்கடி நோய் எதிர்ப்பு தன்மை குறைவதனால் நம்முடைய அந்த நோய் எதிர்ப்பு தன்மை இருக்கு இல்லையா, அந்த இதெல்லாம் வந்து செல்களில் வந்து போயிடும். இறந்து போகிறதுனால என்ன ஆகும்னா நமக்கு வந்து தொற்று நோய் வந்து நீங்கள் என்ன மருந்து, அதாவது சர்க்கரையை கட்டுப்படுத்தாமல் நீங்கள் என்ன மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் அது கேட்கவே கேட்காது. நீங்கள் என்னென்ன அதனால தான் டாக்டர் கூட முதல் சர்க்கரையை வந்து கட்டுப்படுத்திட்டு வாங்க அப்படி டாக்டர் சொல்லுவாங்க. ஏன்னா டாக்டர் வந்து எதற்காக சொல்கிறாங்கன்னா, அதை கட்டுப்படுத்தாத போது நீங்கள் என்ன விதமான மாத்திரைகள் சாப்பிட்டாலும் அது உங்களுக்கு வந்து நோயை குணப்படுத்தாது. அதனால் என்ன செய்யணும்னா, எங்கே எல்லா இடத்துலையும் வரும், கை கால்கள் பிறப்பு உறுப்பு எல்லா இடங்கள்லையும் வந்து இந்த நோய் தொற்று வருவதற்கான வாய்ப்புகள் இது இருக்குது, வந்துவிடும். அடுத்து இப்போ இது வந்து நான் சொன்னது இல்லாமல் ஒரு நோய் வந்து வந்த உடனே இப்போ ஆரம்ப நிலையில், இது வந்து ஆரம்ப நிலையில் ஒருத்தருக்கு வந்து சர்க்கரை நோய் வந்துருச்சுன்னா அவருக்கு என்னென்ன அறிகுறிகள் வரும்னு சொல்லியிருக்கோம். அடுத்து என்னென்னா, ரொம்ப நாளாயிருச்சுப்பா, இவர் பார்க்கவே இல்லை, கொஞ்சம் நாளாயிருச்சு அப்படின்னா அவருக்கு, அல்லது கவனிக்கலை, சரியாக வந்து மேனேஜ் பண்ண அவருக்கு தெரியும், ஆனால் அந்த சர்க்கரை நோயை வந்து கட்டுக்குள் கொண்டு வரல. இவர் வந்து சர்க்கரை நோயை நான் கட்டுக்குள் வைக்கிறது எப்படி, அதெல்லாம் வந்து பின்னாடி அடுத்து பார்க்கலாம். எது வரைக்கும் இருக்கணும் சர்க்கரை அளவு, அதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி என்னென்னா, இப்படி கட்டுக்குள் வராத போது ஒருத்தருக்கு என்னென்ன பாதிப்புகள் வரும், அதுதான் நாட்பட்ட ரொம்ப நாளாயிருச்சுன்னா
அதை வந்து என்னென்னா ஒன்று வந்து வந்து என்னென்னா மிக மிக உடல் சோர்வு அதிகமாக இருக்கும். எந்த வேலையும் செய்ய முடியாது. எதை பார்த்தாலும் உங்களுக்கு எரிச்சலாக இருக்கும். எதுவுமே செய்ய முடியாது. எங்கேயாவது சோர்ந்து போய் படுத்துருவீங்க, அல்லது சோர்ந்து போய் உட்காந்துருவீங்க. வெயிலில் போக முடியாது. அடுத்து என்ன செய்யும்னா வேர்க்கூர் கட்டிகள் கட்டிகள் சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி கட்டிகள் வந்து ராஜசிலந்தின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னென்னா உடல் கம்புக்கூடு இதுக்குள்ள அக்குள் எல்லாத்துலேயும் வந்து அந்த சிலந்திகள் கழுத்து பகுதிகள் இதுலேயும் வந்து என்ன செய்யும்னா இந்த சூட்டு கொப்பளங்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும். அது நீங்கள் ஊட்டியில் இருந்தாலே வந்துடும். அது வெயில் காலத்தில் மட்டும் இல்லை. இது வந்து நீங்கள் குளிர்காலத்தில் கூட இப்படிப்பட்ட கொப்பளங்கள் சர்க்கரை நோய் வந்து அளவு சர்க்கரைகளை வந்து ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக இருக்கின்ற போது எல்லா நோயும் வந்துடும். அடுத்து என்னென்னா இது வந்து ஒரு எப்பயுமே சர்க்கரை வந்து ரத்தத்தில் அதிகரிச்சுன்னா ஒரு குழப்பமான மனநிலை. இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்கன்னா என்ன வேணுங்க அப்படின்னு கேட்டால் உங்களால் உடனடியாக சொல்ல முடியாது. அப்படி யோசிப்பீங்க. நானே ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்துட்டேன். இந்த வீடியோ போடுற போதுலேயுமே சிலதெல்லாம் வந்து என்ன செய்யணும்னா கட் பண்ணிவிட்டு திரும்ப போடுவேன். காரணம் என்னென்னா ஒரு சில நாள் வந்து என்ன தான் கட்டுக்குள்ளே வச்சுருந்தாலும் அதிகமாகி போகுது சர்க்கரை. அப்போ என்ன செய்யணும் அதை யோசிப்போம். என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு என்னடா சொல்ல போகிறோம், என்ன சொல்லணுன்றது மறந்து போகும். ஒரு மாதிரி மனக்குழப்பம் வந்துடும். அறிவு மயக்கம். அடுத்து என்னென்னா நம்ம பார்க்குற பார்வையும் சுற்றுப்பார்வை, இதை இப்போ சுற்றி பார்க்குறோம்ல, கண்ணில் எப்படி பார்க்குறோம்ல, அந்த சுற்றுப்பார்வை பாதிக்கப்படும். டிஸ்ஓரியன்டேஷன் ஆயிரும். அதுக்கு என்ன ஆங்கிலத்தில் வந்து டிஸ்ஓரியன்டேஷன். அதை வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்து எனக்கு பார்க்க முடிகிறது எல்லாம் போயிடும். அடுத்து ரொம்ப குழப்பமான நிலை மனநிலையில் இருப்போம். அடுத்து தசைகள் எல்லாம் வலிக்கும். கட்டைக்கால் தசை இருக்கு இல்லையா, அதெல்லாம் வலி இருக்கும். அடுத்து இந்த தொடப்பகுதியெல்லாம் வலிக்கும். கையில் வந்து தசைகள் எல்லாம் வந்து வலிக்கும். பயங்கர திடீர்னு பிடிச்சிக்கிறோம். தசை வலி என்னென்னா தசையில் வந்து பிடிச்சி அப்படியே இறுக்கிக்கிறோம். அந்த வலி உயிரே போகும். அப்போ அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ரோதனையாக இருக்கும். இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்குங்க. அடுத்து நரம்பு பாதிப்படையும். நரம்பு பாதிப்படைச்சுன்னா அதுக்கு பேர் நீரோபதி. கண்ணினுடைய அந்த விழித்திரை இருக்கு இல்லையா, ரெட்டினால், அது வந்து பாதிப்படையும். அதுக்கு வந்து என்னென்னா ரெட்டினோபதி. அதுக்கு வந்து அதான் அந்த சர்க்கரை நோய் வந்து நிறைய பதிகள் இருக்கும். நீரோபதி, ரெட்டினோபதி, நெப்ரோபதி அப்படின்றது என்ன. அடுத்து நெப்ரோபதி என்னென்னா கிட்னி வந்து பாதிப்படைவதை நாம் என்ன சொல்கிறோம், நெப்ரோபதி என்று அழைக்கின்றனர். அடுத்து என்னென்னா கால் பாதங்கள் என்ன செய்யும்னா வெடிக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், முன்னாடி நீங்கள் இப்போ நான் செருப்பு அதை தான் சொல்லுவாங்க. சர்க்கரை நோயாளிகள் மென்மையான காலணிகளை அணிய வேண்டும். நடக்கும்போது அது குதிகாலினுடைய பின்பகுதி முழுவதும் பார்த்தீங்கன்னா இரண்டாக கால் வெடித்து பார்த்தீங்கன்னா வெடிப்பாக இருக்கும். இதை ஆரம்பத்திலேயே நீங்கள் கவனிக்கலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு தெரிந்தவர் கூட இப்போ சில மாதங்களுக்கு முன்பாக அவருடைய பாதங்களையே எடுத்துட்டு வேறு பாதம் வச்சு விட்டுருக்காங்க. அதுக்கு பதிலாக வந்து செருப்பு தான் போட்டிருக்காங்க. பாதம் வைக்க முடியாது, யார்கிட்டையும் வாங்கி வைக்க முடியாது. அதனால் தனியாக பாதங்கள் அவருடைய 2 பாதங்களும் எடுத்துட்டாங்க. 2 பாதங்களை எடுத்துட்டு அதை ஆற்றுவதற்கு பதிலாக மென்மையான காலணிகளை வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு. அது பெரிய கொடுமையான செயல். அப்போது ஆரம்பத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த பாத வெடிப்புகள் வருகின்ற போதே அதனை ஆற்றுவதற்கு ஆரம்பத்தில் வந்து நீங்கள் என்னென்னா கிராக் கிரீம்னு ஒன்று இருக்குது, அதை போட்டாலே போதும். அதை வந்து நீங்கள் நல்ல சுத்தமாக கால்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அதிக சூடான தண்ணியை ஊற்றி கழுவிடக்கூடாது. கால்களை கழுவும் போது சொல்லுவாங்களே லூக் வார்ம் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப அதிக சூடு இல்லாமல் ரொம்ப சில்னஸும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை வச்சு நாம் கால்களை வந்து தினந்தோறும் கழுவ வேண்டும். கால்களை மிக சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். நல்ல துணியால் வந்து காலை சுத்தப்படுத்தி தூங்குவதற்கு முன்பாக துடைக்க வேண்டும். இது மாதிரி நிறைய நாம் அடுத்தடுத்து நாம் பார்க்கலாம். இது வந்து அது மட்டும் இல்லை, இது மாதிரி அடுத்து என்னென்ன, நகம் வெட்டுவது மிக மிக முக்கியமான ஒன்று. அதிக சர்க்கரை வந்து அளவு அதிகமாக இருக்கின்ற போது என்ன ஆகும்னா, நீங்கள் நகை வெட்டியை வச்சு வெட்டினீங்கன்னா ஒன்றும் இல்லை, விரலை வச்சு இந்த கையை வச்சு வந்து என்ன செய்யணும், பிச்சிடக்கூடாது. பிக்கிற போதில் நகைக்கண்ணில் வந்து
உடனடியாக இம்மிடியட்டாக மறுநாளே சீல் கட்டிக்கிறோம். சீல் கட்டுறது மட்டும் இல்லாமல் வலியும் உயிரை போகிற அளவுக்கு இருக்கும். அதனால் என்னென்னா, நீங்கள் நகை வளருதுன்னா அதை நைல் கட்டர் இருக்குல்ல, நகை வெட்டி இருக்கு இல்லையா, அதை கொண்டு ரொம்ப ஒட்ட வெட்டக்கூடாது. நுனியில் மட்டும் மென்மையாக கையாள வேண்டும். அதை வச்சு வெட்டணும். அதை வாரத்துக்கு ஒரு தடவை அதை பற்றி கால் பராமரிப்பு என்பது, பாத பராமரிப்பு என்பது மிக 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 முக்கியமான ஒன்றாக கருத வேண்டும். யார்? சர்க்கரை நோயாளிகள் அதனை மிக முக்கியமான ஒன்றாக கருதுதல் வேண்டும். ஓகே ஓகே அன்பினிய உறவுகளை, அடுத்த நாளைய தினம் நாம் சர்க்கரை நோய் பற்றி மேலும் நிறைய இருக்கிறது, நிறைய கருத்துக்களை தெரிந்து கொள்வோமா? ஓகே, அடுத்த காணொலியில் காணலாம்.